அண்ணா குட்டி வாங்கியிருக்கீங்களா விற்க கொண்டு வந்தீங்களா? வாங்கியிருக்கீங்க. என்ன இது பிறந்த குட்டியை வாங்கின மாதிரி இருக்கு? பிறந்து எத்தனை நாள் இருக்கும்ண்ணே? நேற்று தான் பிறந்திருக்கு. ஆமா, கொடி கிட்டிலாம் உழலையே. சரி, ரெண்டு பொட்டை குட்டியா கடா குட்டியா? ஒரு கிடா ஒரு பொட்டை. இந்த பால்குடி குட்டியை வாங்கியிருக்கீங்களா? என்ன காரணம்? பால் மிச்சம் வரும் பால். ஓ, மாடு கிடக்கு வீட்டில் வியாபாரம் பாக்கிங்க. சரி, ஏன்னா இந்த பால்குடி குட்டியை இந்த குளிர் நேரத்தில் வாங்கி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்களே. நம்மளுக்கு அப்படி பழகிட்டு சின்ன ஒரு உம்பு கிடக்கு உம்பே போட்டோம். சரிண்ணா, இதுக்கு என்ன பால் செலவாகும்ண்ணா? இப்போ பிறந்த குட்டி இருக்கு, தாயின்னா ஒரு அளவாக இருக்கும் பால். நம்ம ஒரு எவ்வளோ குடிக்க அவ்வளோக்கு போட்டோம். ஒரு 100 குடிக்குமா ஒரு நாளைக்கு? 4 லிட்டர் பால் குடிக்கும் ஒரு குட்டி. கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருக்கும் 1/4 லிட்டர். ரெண்டு சேர்த்து என்ன விலைண்ணே? 800 சொன்னாங்க. 700 4 குட்டியும் சேர்ந்து 7000. விலைகள்லாம் எப்படிதான் இருக்கு? அதிகமா இருக்கா? 4 குட்டி சேர்த்து 7000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. கொடி குட்டி இதுல எதுவும் பால் போட வேண்டி இருக்குமா? எப்படி பால் குடி இற கடிக்கும்? ஆமா, வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு. இல்ல, இந்த நேரம் விலை கம்மியா இருக்கும். அந்த கம்மியாவும் இருக்கும், வளர்க்கணும் ஒரு ஆசை புரியும். ஆசை வளர்க்கணும்னு ஆசைன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டியா வாங்கிருக்கலாம். சைஸ் குட்டினா ரேட் அதிகமா இருக்கலாம். பட்ஜெட் ப்ராப்ளம் வந்துடும். அந்த கடப்படி வாங்கி காட்டுக்குள்ள இருந்தா பராமரிச்சு பாக்கணும். நாய்கள் பக்கத்துல இருக்க நாய்கள் கொஞ்சம் சொந்தம் தான். அதே கிட்டத்தட்ட நான் வளர்த்து 2-3 குட்டியை கட்டி கொண்டு முடியும். ஆனா திரும்பியும் வாங்கி விட்டு வளர்க்க. சரி சரி, விக்ரமாதித்தன் மாதிரி விடாமுயற்சியில இருக்கு. 1500 பொட்டை குட்டியா கடா குட்டியா? பொட்டை குட்டி. இதெல்லாம் பால் போடணுமே. எப்படிங்க பால் போடணும்ல? வீட்டுல ஆடு கிடக்கா மாடு கிடக்கா? ஆடு கிடக்கா. அதுல வளர்ச்சி விட்டுறலாம்னு பாக்கீங்களா? ஆனா இது வாங்கி வந்திருக்கீங்களா விற்க வந்திருக்கீங்களா? குடுக்க வந்தா. சரி, விற்க தான் வந்தீங்க. குடுக்கலாமா? சரி, ஏன் குடுக்கல? விலை வரலையா? விலை குறைய காட்டுங்க. சரி, இது எப்படி குட்டியோட இருக்கா? எப்படி குட்டி இல்லாத ஆடு. பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லு நல்லா இருக்கா? பல்லு நல்லா இருக்கலாம். சரி, வீட்டுல வளர்த்தது என்ன விலை சொன்னீங்க? நான் 12,000 சொன்னேன். 12 ரூபா சொன்னீங்க. 12 சொன்னேன். சரி, கேள்வி எவ்வளவு கேட்டாங்க? அவங்க 9 ரூபா 10 கேட்டாங்க வெளியே வச்சு. சரி, அது உங்களுக்கு 9 கேட்டாங்க. உள்ள போனோம்னா 9 ஆயிடுச்சு. 9 10 அங்க 9. விலை இல்லாம இருக்கு. இந்த 2 தான் வாங்கிருக்கீங்களா? 2 தான் வாங்கிருக்கோம். சரி, இது 2 என்ன விலைக்கு முடிஞ்சது? 2 7,000 ரூபா. ரெண்டுமே சேர்த்து 7,000 ரூபா. 7,500 ரூபா. 500 ரூபா. சரி, விலைகள்லாம் எப்படி பரவாயில்லாதமா இருக்கு? பரவாயில்ல வேலை. மழையடி ஈரம் பட்டிருக்கனால குட்டி 2ம் பரவாயில்ல வேலை. 2 கடா குட்டி. 2 கிடா குட்டி. சரி, இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிருக்கீங்க? இத வளர்க்கறதுக்கு என்ன லாபம்? வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கோம். வளர்க்கறதுக்குன்னா எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? எப்படி விற்பனைக்கு கொண்டு வருவீங்க? 1 வருஷம் வளர்க்கலாம். 1 வருஷம் வளர்த்தா நம்ம வாங்கின இந்த மாதிரி ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கும். நைட்டு நனையாம பார்த்தா போது 2 நல்லா இருக்கும். பச்சை புல்லுகளை குறைச்சு கொடுக்கணும். மழை நேரத்துல பச்சல். ஏன்னா பெரும்பாலும் வாங்குறது பச்சை உளுந்திருக்குன்னு சொல்லி தானே வாங்குறாங்க. பச்சை உளுந்திருக்குன்னு வாங்கிட்டாங்கன்னா பச்சைக்கு எருகும். அதனால பச்சையை கொஞ்சம் குறைச்சு நல்ல வைக்கார், சுத்தமான வைக்கார் இருந்து போட்டாலும் சேர்த்திங்க. 2 குட்டி வாங்கிருக்கோம். 2. ஆமா, ஒரு கருப்பு ஒரு வெள்ளை கரும்பொட்டு. இது செம்மறி குட்டி. சரி, 2 சேர்த்து என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? ஒரு 5,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 2 சேர்த்து 5,000 ரூபாய். 5,500. ஆமா, விலைகள்லாம் ரொம்ப சௌரியமா இருந்த மாதிரி இருக்கே. இப்போ மழை நேரம்னால எல்லாம் வீடுகள்லாம் மழை இல்ல. சரி, அதனால ரேட்டு கம்மியா போகும். சரி, இது 2மே கடா குட்டி தானா? 2 கிடா தான். இது கருப்பு, அதுவும் பொட்டு. ஆமா. சரி, என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிருக்கீங்க? இந்த மாதிரி இளங்குட்டிகள் சின்ன குட்டிகளை வாங்கி வளர்க்கறதுக்காக. கொஞ்சம் காலி இடமா நடக்கலாம். சரி, வளர்த்துக்கலாம். ஒரு பச்சை உளுந்திருக்கு போட்டு வளர்த்துக்கலான்னு பாக்கீங்க. அதை பராமரிக்கணும். ஆடெல்லாம் கவனமா பார்க்கலாம். குடிச்சிட்டு போயிடுவாங்க. வேற நாய்க்குட்டி வளர்த்தா குடிக்க முடியாது, குளச்சிட்டு போயிடும். ஸ்வீட் ஓடிடுவாங்க. ஆமா, கண்டிப்பா. ஆனா வாங்கிருக்கீங்களா விற்க கொண்டு வந்தீங்களா? விற்க கொண்டு வந்தீங்க. வீட்டுல உள்ளதுதானா? நீங்க வாங்கினது விற்க கொண்டு வந்தீங்க. விற்காம போகுது. சரி, என்ன விலை சொன்னீங்க? என்ன விலை கேக்குறாங்க? 17 சொன்னீங்க. 13. ஏப்பா, ரொம்ப விலை டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, என்ன விலை வந்தா கொடுத்துருப்பீங்க? 14 கையில் கொடுத்துடலாம்னு பாத்தியா? ஏன் இன்னைக்கு விற்பனை சரியில்லையா? ஆடு வாங்குறதுக்கான வியாபாரிகள் வரல. சம்சாரிகள் வந்திருக்காங்களா? விசேஷம் இல்லை.
ஏன்னா ஜனவரிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே. ஆ. எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? ரெண்டு வாங்கியிருக்கீங்க. பால்குடி குட்டி மாதிரி இருக்க ரெண்டும். ஏன் பால்குடி குட்டி வாங்கியிருக்கீங்க? ஆசைக்கு. ஏன்னா பால் செலவே ரொம்ப ஆகும் சொல்லுவாங்க, அதனால வாங்கிட்டீங்க. சரி, ரெண்டும் செங்குட்டி கணக்குல இருக்கு. செங்குட்டி தான் வாங்கணும் வந்தீங்களா? பிடிச்சிருந்துச்சு வாங்கியாச்சு. சரி, ரெண்டு சேர்த்து என்ன விலைண்ணே? 4000. ரெண்டு சேர்த்து 4000. 4000. பொட்டை குட்டியா கடா குட்டியா? ரெண்டுமே கடா குட்டி. இதெல்லாம் எப்படி ஆசைக்கா இல்ல எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க? விற்பனை இருந்தது. சரி இப்போ ஆசைக்கு வாங்கி வீட்டுல வச்சு. சரி சரி சரி. எப்படி இருக்கு சந்தை? எப்படி இருக்கு? எல்லாரும் சுமார் தான் இப்போ. ஏன்னா ஜனவரி விற்பனை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா? மழைக்கு அதனால வரத்துகள் கம்மி. நிறைய இடத்துல அழிவுகள் என்ன பேரழிவு தாங்க முடியாது. சாயல்குடி ஏப்பா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஆமா ஆமா. சாயல்குடியில இருந்து 3 குட்டி வாங்கிருக்கீங்க. 3 குட்டி என்ன குட்டி? பொட்டை குட்டியா கடா குட்டியா? மூணுமே பொட்டை குட்டி தான். 3 பொட்டை குட்டி வாங்கிருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள்? 3 மாச குட்டி. எல்லாம் 3 மாச குட்டி. எல்லாம் 3 மாச குட்டிகள். பால் போட வேண்டாம்ல? பால்லாம் போட தேவையில்லை. போட வேண்டாம். என்ன பொட்டை குட்டிகளா வாங்கிருக்கீங்களா? என்ன ரீசன்? என்ன திட்டம்? வளர்ப்புக்கு தான், வீட்டு வளர்ப்புக்கு தான். வீட்டு வளர்ப்புக்குன்னா எல்லாரும் கொஞ்சம் சினையா வாங்குவாங்க. ஒரு 2 குட்டியோட வாங்கலாம். இந்த மாச குட்டியை செலக்ட் பண்ணிக்க இது போதும். இதை வச்சு நம்ம பட்ஜெட் நம்ம எதுக்கு பெருசா போய் வாங்கி போட்டு எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க இன்னைக்கு? இவ்வளவு 3 வாங்கணும் தான் நான் சொன்னேன். வாங்கியாச்சு. பட்ஜெட் கொண்டு வந்தா கரெக்டா. சரி, இந்த 3 என்ன விலைண்ணே? 3 7000 சேர்த்து. 3மே சேர்த்து 7000. சரி, ரைட், சூப்பர். எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு நீங்க குறைச்சிங்க பார்கெயின் பண்ணி? அது 6 ரூபா சொல்லுவாங்க. சரி, அதை வந்து 4500 வாங்கலாம். சரி, இதை 3 ரூபா சொன்னாங்க, 2500 வாங்கலாம். இந்த விலை குறைப்புலாம் எப்படி ஓரளவு உங்களுக்கு அடவட்டா? இப்படி இல்ல, குட்டி என்ன விலைக்கு தான் வாங்கணும் அப்படி? ஆல்ரெடி இங்க வந்திருக்கோம். சரி, நம்மளா பேச வேண்டியதான். சரி, ரைட். மொத்தம் எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? அந்த 3 குட்டி வாங்கிருக்கேன். 3. அது 2, 3, இது ஒண்ணா? இந்த 3 இது வாங்கிருக்காப்ல. இது தனி. இது மட்டும் விலை சொல்லுங்களேன். இது என்ன விலைக்கு முடிஞ்சது? இது மொத்தம் 3 சேர்த்து 30 ரூபாய் முடிஞ்சது. 3 சேர்த்து 30000. சரி, மொத்தமா வாங்கிட்டு போறீங்களா என்ன? இதுக்கு கேக்குதான் அக்கிக்கா குழந்தை பிறந்த அறுக்கிறதுக்கு கொடுக்கணும். சரி, கிலோ 1000 ரூபாய் ரேட்டுக்கு வந்துருதுன்னா கிலோ 1000 ரேட்டு தான் உழுது. நம்ம வாங்கி கொடுக்கணுங்கிற கட்டாயத்துல வாங்கி கொடுக்கணும். ஆமா, ஃபங்க்ஷனுக்காண்டி இஸ்லாமிய முறைப்படி குழந்தை பிறந்தா ஆடு கொடுக்கணும். அது நம்ம ஆண் குழந்தைக்கு 2 ஆடு கொடுக்கணும், பெண் குழந்தைக்கு 1 ஆடு கொடுக்கணும். ஆண் குழந்தைக்கு 2 கொடுக்கணும். ஆமா, அது எந்த சைஸ்லயும் கொடுக்கலாம். ஆமா. 2 என்ன விலைக்கு முடிஞ்சது? 16. ஒரு குட்டி 8000 ரூபா. 2 குரால். ஆடு சென்னையா இருக்குன்னு சொன்னாங்களா? எப்படி? சென்னை கிடையாது. மொத்தம் எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தியா? எத்தனை வாங்கிருக்கீங்க? பக்கத்துல வச்சுக்க. இப்போ வந்தது 2 குட்டிக்கு தான். 2 குட்டி வாங்கிட்டோம். கிளம்பியாச்சு. சுத்த கருப்பு கடை வாங்கிட்டு போறாங்க. இதெல்லாம் எத்தனை மாச குட்டி? வீட்டுக்கு தானா வளர்க்குறீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 7000 ரூபா. 7000 ரூபான்னா என்ன சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? எவ்வளவு முடிஞ்சது? 8500. சரி, 7000 ரூபாய்க்கு இந்த மதிப்புல வாங்கிருக்கீங்க. கோயிலுக்கு மைக்கு பிடிச்சுக்கோங்க. கோயிலுக்கு அதெல்லாம் பால்குடி குட்டி மாதிரி தெரியல. பால்குடி குட்டி தான். பால் கொடுக்கணும்னா குட்டி போட்டு ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாள் அது கொடி தொப்புள் கொடி கூட விடல. 1300 ரூபா கொடுத்து வாங்கிருக்கு. 1300 ரூபா. ஆமா, 2000 ரூபா சொல்லிருப்பாங்களா? இல்ல 1500 ரூபா சொன்னாங்க. 1300 ரூபா. 1300, 200 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. 200 ரூபா குறைச்சிருக்கு. ஏன் இந்த பால்குடி குட்டியை வாங்கிருக்கீங்க? இந்த பையன் விருப்பப்பட்டு கேட்டிருக்கு. விருப்பப்பட்டு. ஆமா, ஏன்னா பால் நம்ம போடுற செலவே ரொம்ப ஆயிரும் சொல்லுவாங்க. ஆமா. ஒரு ஆடு ஒண்ணு இருக்கு, பெரிய ஆடு. அதுல வளர்ச்சி அதோட வளர்ச்சி விட்டுறலாம். 2 குட்டி ஆடு. ஆனா குட்டி 2 என்ன குட்டினே? ஒரு கிடா மாதிரி, ஒரு பொட்டை மாதிரி. ஒரு கிடா மாதிரி, ஒரு பொட்டை மாதிரி. ஆமா. போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? இது இனி ஒரு 3 மாசம் இருக்கும். 3 மாசம் குட்டி தான். ஆமா ஆமா. சரி, பல்லுலாம் நல்லா இருக்கா ஆட்டுக்கு? ஆடு 6 பல்லு. 6 பல்லு. வீட்டுல வளர்ப்பு தானா? வீட்டுல உள்ளது ஆட்டம். வீட்டுல நீங்க குட்டியா இருந்து நான் வாங்கிட்டு தான் வந்தோம். வாங்கிட்டு தான் வந்தீங்க. சரி, என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை கேக்குறாங்க? 18 ரூபா சொல்றோம். சரி, 15 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 3000 ரூபாய் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆமா. இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 16 ரூபா வந்தா கொடுத்துடலாம்ல. இன்னொரு 1000 ரூபாய் வந்தா வாங்கிட்டோம். எங்க கரையவே 15000. நீங்க வாங்கினதே 15 வாங்கிட்டீங்க. ஆமா ஆமா. வந்து போக்குவரத்து செலவுக்குனால வேணும் அப்படின்னு கை நட்டம் தான். அதனால சரி வீட்டுக்கு கொண்டு போற, அடுத்த வாரம் கொண்டு வந்துடலாம்னு பாத்தோம். பல வேங்குற ஆளுக்கு யாரும் வரல. சரி, ஏன்னா மழை தண்ணின்னு ஒண்ணு ஆளுக்கு வரல. கறிக்கடைக்காரங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. ஓஹோ, சரி. ஆமா, ஏன்னா சேதம் நிறைய இல்ல, அதெல்லாம் வரல. அதனால கறிக்கடைக்காரங்க தான் ஜனவரி பிறகுறாங்க. வீட்டுல வளர்க்குற இது வரல. கடா குட்டி 2 கடா. 2 கடா.
இல்ல ஒரு 3 மாசம் 4 மாசம் குட்டி இருக்குமா? 4 மாசம் குட்டி ஆ. இந்த மாதிரி சைஸ்ல குட்டிகளை வாங்கிட்டு போறீங்களா? என்ன கணக்கு? வாங்கிட்டு போறோம். எனக்கே குட்டிக்கு ஒரு ஜோடிக்கு ஒரு 500 தான் கொடுத்துருவோம். இப்ப வாங்கி ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு கேட்டா கையில கொடுத்துடலாம். போதும். போதும். 1000 2000 எல்லாம் வேண்டாம். 500 தான் கொடுத்துரும். சரி. வேளாண்டி வண்டி வர இருக்கு. சரி. எனக்கே குட்டி 100 600 அடிச்சாலும் போதும். போதும். சரி, இது ரெண்டு என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இது வந்து 6 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். ரெண்டும் சேர்த்து 6000. எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க? இல்ல 7 ரூபா சொன்னாங்க. சரி, குட்டிக்கு 500 ரூபா தான் குறைக்க முடிஞ்சதா? ஆமா. செங்குட்டி கோயிலுக்கு நாப்ல வாங்கியிருக்கு. கோயிலுக்கு? ஆமா. சரி, இப்ப கொண்டு போவீங்களா? கொஞ்சம் நாளா? அடுத்த மாசம் தை மாசம் கொண்டு போவோம். தை மாசம் தான். சரி. செங்குட்டி எந்த கோயிலுக்குண்ணே? மாரியம்மன் கோயில் இருக்கன்குடி. இருக்கன்குடி மாரியம்மன். அது நம்ம நேர்ந்துக்கிறது பொறுத்து. சரி. செங்குட்டிகள் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்களே. செங்குட்டி வந்து ரேட் அதிகம் தான் மித்த குட்டிகளோட. சரி, இதுல பல்லு எப்படி இருக்கு? எவ்வளவு? இது ஒரு வருஷம் வளர்ப்பு. ஒரு வருஷம் வளர்ப்பு. சரி. என்ன விலைக்கு முடிஞ்சதுண்ணே? 7000 ரூபாய்க்கு. 7000. எவ்வளவு சொன்னாங்கன்னா எவ்வளவு? அவங்க 9 ரூபா 10 ரூபான்னு சொல்லுவாங்க. சரி. நம்ம குட்டி எடை தரத்தை பொறுத்து நம்ம ரேட்டு பேசி கட்டிக்கினா. சரி, 7000 ரூபாய்னா இது ஒரு என்ன தரத்துல இருக்கும்? என்ன இடையில இருக்கும்? ஏதாட்டும் 7 கிலோ 8 கிலோ இருக்கும். ஒரு இளங்குட்டி வாங்கிருக்கீங்க. பொட்டை குட்டியா கடா குட்டியானே? பொட்டைக்குட்டி. பொட்டை குட்டி. பால் கொடுக்கணுமா? இற கடிக்குமா? புல் கடிக்கும். புல்லு கடிக்கும். சரி, ஒரு குட்டி வாங்கிருக்கீங்களா? என்ன கணக்கு? வீட்டுல வளர்க்க இல்ல ஒரு குட்டினா கத்தும்பாங்களே ஜோடி இல்லன்னா? அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லை. 2 நாளைக்கு பக்கத்துல ஆடு கிடைக்கும். சரி. இது என்ன விலை முடிஞ்சது? இது நமக்கு 2000 ரூபா. 2000 ரூபா. இந்த மாதிரி ஒரு குட்டியை வாங்கணும்னு என்ன ஒரு ஆர்வத்துல செய்றீங்க? சும்மா வீட்டுல வளர்க்கறதுக்காக வேண்டி. இல்ல ஏதாட்டும் ஒரு தேவை இருக்கும்ல? இல்ல வீட்டுல வளர்க்க வேண்டி புள்ளி ஆடு குட்டி புள்ளி. அதான் கேக்குறேன். சின்ன பிள்ளைகள் ஒரு ஆசையில கேக்குறேன். என்ன சரி, இந்த விலைகள்லாம் எப்படி இருக்கு சந்தையில? நல்ல சந்தை அதிகமா தான் இருக்கு. அதிகமா தான் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த விலை என்ன இருக்கு? 4000 1000 ரூபாய் எதிர்பார்த்தேன். கூட்டிட்டு டபுள் ஆயிட்ட. சரி. எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க? 4 பொட்டை குட்டியா கடா குட்டியா? 2 கிடா 2 குறால். 2 கிடா 2 குறால். ஆமா. நீங்க வியாபாரியா சம்சாரியா? நான் வியாபாரி. வியாபாரி தான். இத மறுபடியும் வேற சந்தைக்கு கொண்டு போய் விப்பீங்களா? இல்ல கடை கொண்டு போறேன். கடையை கொண்டு போறீங்க. ஆமா. விலைகள்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தையில? இன்னைக்கு நார்மலா இருக்கு. சரி, ஆடுகள் வரத்து கம்மியா தான் இருக்கு. கம்மியா? ஏன், என்ன காரணம்? ஏன்னா கிறிஸ்துமஸ் முடிஞ்சிருக்கு, அடுத்து ஜனவரி பொங்கல்லாம் வரப்போதே. ஆமா, வியாபாரம் கொஞ்சம் கம்மியா தான் வரத்து வந்திருக்கு. மழை காரணமா இருக்குமா? இருக்கும். இருக்கலாம். சரி, இதெல்லாம் ஜோடி என்ன விலைண்ணே? ஆனா இது வந்து ஜோடி 14000 ரூபாய். ஜோடி 14000 ரூபாய். ஒரு குட்டி 7000 ரூபாய் விழுந்துருது. ஏரல் வியாபாரி. வாங்கிருக்கீங்களா? விக்க கொண்டு வந்தீங்களா? வாங்கியிருக்கோம். இந்த ரெண்டு தான் வாங்கிருக்கீங்க. இது இந்த வெள்ளாடை பத்தி சொல்லுங்க. வெள்ளாடு 8000 ரூபாய் சொன்னாங்க. சரி, 6000 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 6000 ரூபாய். சரி, 14 ரூபாய் சொன்னாங்க. 14 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 12500 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 12500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. விலை அதிகம். ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? வரத்து கம்மி. மழையின் காரணமா வரத்து கம்மி. ஏன்னா ஜனவரி உறுப்பினர் ஸ்டார்ட் ஆயிருமா? வரத்து கம்மிங்கல. வளர்ப்பு கம்மி தானே, மழை நேரம் இல்ல. வரத்து கம்மி. இந்த புயல் வெள்ளத்தான் மழையில நிறைய ஆடுகள் இறந்து விட்டன. சரி, அதனால விலை கூடிட்டு அப்படி விலை கூடிச்சு.